அனைவருக்கும் வணக்கம். குருவாக குருவே துணை. குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் 17வது கருத்தரங்கம் இன்று அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு பேசி காலையிலிருந்து பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு தலைப்பை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் திதி யோகம் கர்ணத்தை பத்தி பேசினாரு, ஒருத்தர் வாஸ்துவை பத்தி பேசினாரு, ஒருத்தர் ருது ஜாதகத்தை பத்தி பேசினாங்க. இப்படி எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசினாங்க. இன்னைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பணத்தில் உள்ள பண ஈர்ப்பு எண்கள் எப்படி என்பதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலான் இருக்கோம். பணம் அப்படின்னாலே எல்லோருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த பணத்தை நம்ம எப்படி தன் வசப்படுத்துவது அப்படின்றதுதான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாரையுமே ஆட்டி படைக்குது. பணம் இருந்தா போதும், பணம் பாதாளத்தையும் பாயுன்னு சொல்ற மாதிரிதான். பணம் இருந்தா பாதாளம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்கிறது. பணத்தோட பணம் தான் சேரும் அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்குது. இது எல்லாமே அந்த காலத்துல எல்லாருமே அனுபவ ரீதியாகத்தான் இந்த பழமொழியவே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு இதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். பழைய விஷயங்கள் அனைத்துமே ஒரு ஆய்வு அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் எப்படி நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறது, அப்ப எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கைக்குள்ள இருந்தா இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்றத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். அப்ப தனக்கு அப்படின்னு வரும்போதுதான் அப்ப அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்படி எடுக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப இது எப்படி பயன்படுத்தணும், எப்படி நம்ம இது எந்த மாதிரி நம்ம எடுத்தா நம்மளுக்கு வேலை செய்யும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு அதன் பிரகாரம் நம்ம செய்யும் போது அடுத்த கட்ட, அதாவது பணத்தை நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துடும். அப்ப இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவருடைய ஜாதகத்தை வைத்துதான் நம்ம எடுக்கணும். அப்ப ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம பார்த்தாலும் பார்க்கலைனாலும் மெயினா யோகம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். அப்ப யோகத்தை நம்ம கையில பிடிக்கணும் அப்படின்றதான். அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யோகம் வந்துருச்சா, எனக்கு திருமண யோகம் வந்துருச்சா, எனக்கு குழந்தை யோகம் வந்துருச்சா, அப்படின்ற ஒரு செல்வந்தர் யோகம் வந்துருச்சா அப்படின்ற ஒவ்வொரு யோகத்தையும் தான் நம்ம யோகத்தை நம்ம குறிகாட்டணும். அப்ப அந்த யோகம் நமக்கு எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம பிறக்கும் போதே எல்லாருக்குமே ஒவ்வொரு யோகத்துல அவங்க பிறந்திருப்பாங்க. அப்ப யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு 27 நாம யோகங்கள் வருகிறது. அப்ப 27 அந்த நாம யோகத்துல நம்ம ஏதோ ஒரு யோகத்துல நம்ம பிறந்திருக்கோம். அப்ப பிறந்திருக்கக்கூடிய அந்த யோகம் எந்த யோகம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுல நம்ம நவ கிரகங்களையும் இந்த யோகங்களாகவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப 9 நவ கிரகங்களுக்கும் அங்க 3 யோகங்களை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 3 யோகங்களும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அங்க வரும். அப்ப அந்த கிரகங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அப்ப நம்ம பிறந்திருக்கக்கூடிய யோகம் என்ன, அதற்கு அதிபதி யாரு அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துக்கணும். அப்ப அதன் ரீதியாக நம்மளுக்கு இப்ப ஒரு யோகத்துல நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது யார் அதிபதி அப்படின்றத நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப அதிபதி யார் அப்படின்றத பார்த்து அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்து நம்ம எண்களாக கன்வெர்ட் பண்ணணும். அப்ப எண்களாக நம்ம கன்வெர்ட் பண்ணும் போது, இப்ப சூரியன் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், இப்ப சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சூரியன் வந்துடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு 1ஆம் நம்பர் அப்படின்ற நம்ம எடுத்துறோம். அப்ப 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பர்களை நம்ம எடுக்கக்கூடாது. 1ஆம் நம்பர் அங்க வேலை செய்யாது. அந்த 1ஆம் நம்பரை நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது பலன் இருக்காது அப்படின்னே நம்ம சொல்லலாம். பலன் இருக்காது. அதுவும் இல்லாம நம்மளுக்கு ஒரு பெருமிதம் தான் அதிகமா இருக்குமே ஒழிய ஒரு தலைகணம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தலைகணமும் ஒரு பெருமிதமும் தான் அதிகமா இருக்கும். அப்ப பெருமிதம் இருந்தாக்கும் நமக்கு அடுத்த கட்ட ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்காது, தடைபட்டு கொண்டே இருக்கும்.
அப்ப இந்த ஒன்னோட நம்ம வந்து வேற ஒரு நல்ல எண்களை நம்ம வந்து சேர்க்க வேண்டும். அப்போ வந்து இப்ப சூரிய ஞாம யோகத்துல அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவங்க பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 14 அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த 14 அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கும் அதை வந்து இந்த எண்களை நம்ம வந்து எங்க கொண்டு போய் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில வைத்திருக்கக்கூடிய பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல 14 அப்படின்ற கடைசியா வரக்கூடிய எண்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டும். அப்ப 14 அப்படின்ற நம்பர் யாரு கையில இருந்தாலும் வேலை செய்யாது. யார் அங்க வந்து சூரியனுடைய நாம யோகத்துல பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நம்பர் அங்க வேலை செய்யும். அப்ப அவர்கள் இந்த நம்பரை இருக்கக்கூடிய அந்த பணத்தை இவர் எடுத்து அந்த பீரோக்குள்ள வைக்கிறதோ ஒரு சேவ் பண்ணி வைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகும்போது அவர்களுக்கு ஒரு நற்பலன்களை தரும். அடுத்து பண வரவுகளை இழுத்து கொடுக்கும். அப்ப இது மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவோ நம்பர்கள் இருக்கிறது. அப்ப சூரியனுடைய நாம யோகத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எவ்வளவு ஒரு 15-20 நம்பர் கூட வரும். அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு 2-3 நம்பர்களை மட்டும் நான் சொல்றேன். அதை மட்டும் நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. அப்ப சூரியனுடைய நம்பர்ல பிறந்திருக்கிறவங்களுக்கு 14 32 இந்த மாதிரி எண்கள் வரக்கூடிய இந்த பணத்தை நீங்க வந்து அதை எடுத்து நீங்க வந்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போனாலும் சரி, அதை செலவழிக்க கூடாது. ஏன்னா யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னாகும் அந்த யோகத்தை நம்ம வந்து பத்திரப்படுத்த வேண்டும். அப்ப அந்த நம்பரை எடுத்து நம்ம வந்து பீரோக்குள்ள வைக்கிறதோ 4 மூலையும் லைட்டா மஞ்சளை லைட்டா தடவி அதை வந்து நம்ம வந்து பீரோக்குள்ள எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கும் தாராளமாக அது வந்து உங்களுக்கு பண வரவை இழுத்து கொடுக்கக்கூடிய எண். அடுத்ததாக சந்திரன். இப்ப சந்திரன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எல்லோருக்குமே அங்க வந்து வேலை செய்யுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. அப்ப சந்திரனுடைய நாம யோகத்தில் இருக்கக்கூடிய பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு அங்க வந்து வேலை செய்யும். அப்ப வேலை செய்யக்கூடிய அந்த சந்திரனுடைய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 92 இந்த 92 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பண வரவை இழுத்து கொடுக்கக்கூடிய நம்பர் நம்ம முன்னாடியே அதுல சொல்லியிருக்கோம். அப்ப யாருக்கெல்லாம் இந்த நம்பர் 92 பேசும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சந்திரனுடைய நாம யோகத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் இந்த நம்பரை நம்ம வந்து கையில வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு பணத்தை நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தாலும் சரி, இந்த நம்பர்களுக்கு உண்டான அந்த பணத்தை நம்ம வந்து பீரோல வைக்கிறதோ அல்லது குபேர பெட்டியில மூலமாக நீங்க வைக்கிறதோ இது மாதிரி நீங்க வந்து வச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த நம்பர்கள் உண்ட பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்மளுக்கு பண வரவை இழுத்து கொடுக்கக்கூடிய நம்பர்கள். அப்ப 92 29 இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து கையில வச்சுக்கலாம். சரிங்களா? 92 72 இந்த எண்களையும் நீங்க வந்து பணமாக, அதாவது வரக்கூடிய இந்த சீரியல் நம்பர்ல கடைசியில வரக்கூடிய 4 நம்பர்களாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுத்து அதை பத்திரப்படுத்தி 4 மூலையும் நீங்க வந்து ஒரு மஞ்சளை தடவி நீங்க வந்து குபேர பெட்டி வச்சிருந்தீங்கன்னாக்கும் அந்த பெட்டியில வச்சு அதை வந்து கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னு அதுக்கு மேல பணத்தை வச்சு எடுத்தீங்கன்னாக்கும் பணம் அப்படின்ற விஷயம் இழுத்து கொடுக்கும். நான் முன்ன ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பணம் குபேர பெட்டி இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதற்கும் சில ரெமெடி கொடுத்துருக்குறோம். அது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நீங்க விம் பார் 50 ரூபாய்க்கு விம் பார் விற்கும். அந்த விம் பாரை வாங்கி இருக்கக்கூடிய அந்த விம் பாரை உள்ள இருக்கக்கூடிய அந்த சோப்பை எடுத்துட்டு நீங்க அந்த டப்பாவை வந்து நீங்க வந்து ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு சில்லற காசு வாங்கி அதுல போட்டு அதுக்குள்ள நீங்க வந்து பச்சை கற்பூரம், ஏலம், கிராம்பு, பட்டை இது மாதிரி விஷயங்களை உள்ள போட்டு அதன் பிறகு நீங்க வந்து வெள்ளிக்கிழமை காலையில சுக்கர ஓரையில சாமி முன்னாடி வச்சு நீங்க வந்து சாமி கும்பிட்டு அதன் பிறகு நீங்க வந்து அதுக்கு மேல பணத்தை வச்சு எடுத்து நீங்க வந்து பயன்படுத்தலாம். அது கூட நீங்க வந்து பனை ஓலையை வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம். இது வந்து எளிய மக்களுக்கு நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதுவே நீங்க வந்து ஒரு பண பெட்டி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேர பெட்டி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அளவுகள் இருக்கிறது. அப்ப அந்த அளவுகளை நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து நம்மளுடைய ஆபீஸ்ல எல்லாருமே வந்து வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம்.
அந்த பெட்டி உங்களுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த பெட்டியை ஆர்டர் கொடுத்து நீங்க வந்து எங்கள்கிட்டயே நீங்க வாங்கி அதையும் நீங்க வந்து சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி அதுல நீங்க பணத்தை வச்சு எடுக்கும்போது பண ஈர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாகவே இருக்கிறது. இது எல்லாமே வந்து அனுபவபூர்வமான உண்மைகள். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு யோகங்களுக்கும் நம்ம வந்து இந்த பணத்தில் இருக்கக்கூடிய எண்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தினால் நம்மளுக்கு எந்த மாதிரி விஷயங்களை இங்க இழுத்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்ததாக இப்ப செவ்வாய் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே செவ்வாய் யாருக்கெல்லாம் நாம யோகங்களாக இங்க வருகிறார்களோ அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் செவ்வாய் உண்ட நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 97. இப்ப இந்த 97 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஒரு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இது 100 ரூபா நோட்டா இருக்கலாம், இல்ல 200 ரூபா நோட்டா கூட வச்சுக்கலாம், இல்ல 500 ரூபா நோட்டா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அப்ப 10 ரூபா நோட்ல உங்களுக்கு கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த நோட்ல இந்த எண்கள் இருக்கிறது அப்படின்றத நீங்க கவனிக்கணும். இது வந்து கடைசியா வரக்கூடிய இந்த 4 நம்பர்களாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீங்க எல்லா நம்பரையும் கூட்டணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லை. இந்த 4 நம்பர்களை நம்மளுக்கு வரக்கூடிய இந்த நம்பர் கரெக்டா இருந்துச்சுனாக்கும் அந்த நம்பரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்ப அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பேசும். அதுவும் நம்ம எந்த ஒரு யோகத்துல பிறந்திருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சு அதை வந்து பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போதுதான் இந்த நம்பர்கள் அது உங்களுக்கு வேலை செய்யும். சரிங்களா? அப்ப 97, 79 இந்த மாதிரி எண்களை நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து பயன்படுத்தலாம். இப்படி நீங்க பயன்படுத்தும் போது அந்த நம்பர்கள் உங்களுக்கு வேலை செய்யும். அப்ப பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து வீட்டுல கொண்டு போய் வச்சாலும் அது விரய செலவுகள் ஆகாது. விரயங்கள் ஆகி நம்ம வந்து அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை தடைப்படுத்தி கொண்டே இருக்கும். இப்ப பணம் வந்து எடுத்துட்டு வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் பணத்தை வாங்கி கொண்டு போய் பீரோல வச்சாக்கும் வைக்க கூட விடாது. முதல்ல நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு பீரோக்குள்ள கூட போகாது. ரொம்ப பேத்துக்கு அப்படித்தான் இருக்குது. அப்ப அந்த பணத்தை வந்து நம்ம வந்து பாக்கெட்ல வாங்கிட்டு வந்து பாக்கெட்லயே இருக்கும். மறுநாள் வேலை அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், இப்படியே தான் போயிடும். யாருமே வந்து கொண்டு போய் அங்க வந்து பீரோக்குள்ள வைக்க முடிய மாட்டேங்குது அப்படின்றதான் ரொம்பவே சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப பணத்தை எப்பயுமே நீங்க வந்து வாங்கின உடனே நீங்க பாக்கெட்ல வைத்துக் கொள்ள வேண்டாம். வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மனைவியிடம் நீங்க கொடுத்து பீரோக்குள்ள வைங்க. ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்த பிறகு நீங்க பீரோக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். பீரோக்குள்ள வச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து நீங்க எடுத்து கொடுக்கலாம் பணம் கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு. அப்ப பணம் கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்க பீரோக்குள்ள இருந்து எடுத்து கொடுக்கும் போது அந்த பணம் அங்க இருக்கும். சரிங்களா? அப்பதான் நம்ம பணத்தை வந்து நம்ம இழுத்து கொடுப்போம். நம்ம வாங்கிட்டு வந்து பாக்கெட்ல வச்ச பணத்தை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே கையில கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் காலையில வந்ததுமே பைனான்ஸ்காரங்க வர்றாங்க, கந்துக்காரங்க வர்றாங்க, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு 500 அவங்களுக்கு 1000 இப்படியே நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பணம் நிக்காது, பணம் சேராது முதல்ல. அப்ப பணத்தை வாங்கிட்டு வந்து முதல்ல நம்ம வந்து பீரோக்குள்ள வச்சாலும் சரி, நீங்க வந்து இந்த குபேர மூலை அதாவது கன்னி மூலையில கொண்டு போய் எங்க பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க வந்து முதல்ல கொஞ்சம் சில்லற காசை போடுங்க. சில்லற காசை போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அதுக்கு மேல நீங்க வந்து பணத்தை வச்சு எடுங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் பணத்தோட சேரும். அப்ப பணம் அப்படின்ற ஒரு விஷயம் சில்லற காசுன்றதும் பணம் தான். அப்ப சில்லற காசு நம்ம அதிகமா வச்சிருந்தோம் அதிகமா எடுத்து செலவு பண்ண மாட்டோம். அப்ப அந்த பணத்தின் மேல நம்ம பணத்தை வைக்கும் போது அது இழுத்து பிடிக்கும். விரய செலவுகளை அங்க வந்து கொடுக்காது. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விரயத்தை அதை தடை செய்யும். அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோக்கள்லாம் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் புதன். அப்ப புதன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே புதன் யோக நாம யோகத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக அவர்கள் எந்தெந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப 54, 56 இந்த நம்பரை நம்ம வந்து எடுக்கலாம். 56, 54 அப்படின்ற நம்பரையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி வரக்கூடிய அந்த நம்பரை நம்ம வந்து எடுத்து பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நம்பர் நம்ம கைக்கு வர்றது அப்படின்றது மிகவும் அரிது. ஒரு யோகம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சாதாரணமா கிடைச்சிடாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் அந்த யோகத்தை நம்ம வந்து பிடிக்கணும். அப்ப இந்த எண்களை நம்ம வந்து பிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே குறைந்தபட்சம் 1 மாசம். அதுக்குள்ளேயே நம்ம இருந்தா தான் 1 மாசம் ஆயிரும் உங்களுக்கு இந்த நம்பர்களை தேடி கண்டுபிடிக்கிறது.
அப்ப அந்த எண்களை நம்ம எடுத்த பிறகு அந்த எண்களை நம்ம பத்திரப்படுத்தணும். அப்பதான் நம்மளுக்கு இந்த யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வந்து போகும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி எண்களை புதன் நாம யோகத்துல பிறந்தவங்க வந்து தாராளமா பயன்படுத்தலாம். அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் குரு. அப்ப குருவோட நாம யோகத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்களுக்கு எந்தெந்த எண்களை நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 32 32 இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேன்சி நம்பரா இருக்கே சார் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுவீங்க. ஃபேன்சி நம்பரா இருந்தாலும் பணத்துல யாருமே ஃபேன்சி நம்பர் அப்படின்ற எடுக்க மாட்டாங்க. ஃபேன்சி நம்பர் எடுக்கிறதுல இதுல வந்து ஏஞ்சல் நம்பர் தான் ரொம்ப பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ஏஞ்சல் நம்பர் வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. எடுக்கிறவங்களுக்கே அங்க வந்து ஏஞ்சல் நம்பர் வேலை செய்யுதா இல்லையான்றது தெரிய மாட்டேங்குது. அப்ப அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து அவர்களுக்கு உண்டான யோகங்களை நம்ம எடுத்து யோகிகளை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அப்ப யோகம் அப்படின்ற அந்த யோகத்தை நம்ம வந்து பயன்படுத்தும் போதுதான் அந்த யோகம் நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப குரு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு 32 அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 32 14 32 41 இந்த எண்களுக்கு உண்டான நம்பர்களை நீங்க தாராளமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை அப்படியே நீங்க எடுத்து நீங்க வந்து பத்திரப்படுத்தி அந்த விஷயங்களை நீங்க வந்து பலப்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் பண ரீதியாக. அப்ப பணம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து மெயினான ஒரு விஷயமா இருக்குது. பணம் இருந்தால் பத்தும் செய்யும், பாதாள வரைக்கும் போகும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல. சரிங்களா? அதனாலதான் நம்ம வந்து இந்த விஷயத்துக்குள்ள நம்ம வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சுக்கிரன். அப்ப சுக்கிரன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பாக்கெட் மணி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சுக்கிரனுடைய காரகம். அப்ப பெரும்பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்ம வந்து குருவோட காரகத்துக்கு போயிடலாம். அப்ப பாக்கெட் மணி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம மேல் பாக்கெட்ல வைக்கக்கூடியது அனைத்தும் பாக்கெட் மணி. அப்ப பாக்கெட் மணி வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சுக்கிரன் அங்க வந்து கெட்டு போனாலோ அல்லது நீசம் ஆயிட்டாலோ மெயினா வந்து மேல் பாக்கெட்ல பணத்தை வைக்க வேண்டாம். அப்ப மேல் பாக்கெட்ல பணத்தை வைக்காம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தை வந்து நீங்க வந்து பின்னாடி பாக்கெட்ல அதாவது பேக் பாக்கெட்ல அதாவது பர்ஸ்ல நீங்க வச்சு பின்னாடி வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அன்றாயர் போட்டிருக்காங்க. பழைய காலத்து ஆட்கள்லாம் வந்து அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல வந்து நீங்க வந்து உள்ள வச்சுக்கலாம் அல்லது நீங்க வந்து மேல் பாக்கெட்ல உள் பாக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் முன்ன வச்சிருந்தாங்க. இப்ப மேக்சிமம் வைக்கிறது இல்லை. அது மாதிரி நீங்க வந்து பணத்தை தெரியாத அளவுக்கு நீங்க வந்து வச்சுக்கிட்டு போகணும். அப்பதான் வந்து அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கும். மேல் பாக்கெட்ல நீங்க வச்சுக்கிட்டு போனீங்கன்னா போனது போய் அரை மணி வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல அந்த பணம் எங்க போகுதுன்னு நம்மளுக்கே தெரியாது. விரைய செலவுகளை அதிகமாக கொடுக்கும். சரிங்களா? அதனால இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து அதை வந்து பயன்படுத்தணும். அப்ப சுக்கிரனுடைய நாம யோகத்துல பிறந்தவங்க எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 16 அப்படின்ற நம்பரை நம்ம தாராளமா நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப 16 90 அப்படின்ற நம்பரையும் நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தலாம். அப்ப 16 90 16 16 இந்த எண்கள் உண்ட இந்த பணத்தை நம்ம எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறதோ அல்லது நம்ம வந்து வீட்டுல எடுத்து வச்சு அதுக்கு மேல பணத்தை வச்சு எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் நல்ல விஷயங்கள் இங்க நடக்கும் அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு அடுத்த கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். அப்ப சனி பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சனி பகவானால் எல்லாம் அப்படியே அரண்டு போய் அப்படியே நிக்கிறாங்க. அப்படியே யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப சனி பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நியாயமா இருக்கக்கூடியவர். அப்ப நம்ம நியாயமா இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அப்ப நம்ம நியாயமா இருக்கிறோம் ஒரு இடத்துல எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நேருக்கு நேர் பேசிடுறோம் அப்படின்னாக்கும் நோ ப்ராப்ளம். ஒளிவு மறைவா இருந்தீங்கன்னா தான் பிரச்சனையே. அப்ப இந்த சனி பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய நாம யோகத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமா இவங்க வந்து 88 அப்படின்ற நம்பரை நீங்க வந்து இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா எடுத்து அதை பத்திரப்படுத்தலாம். அதுக்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 88
79 இந்த எண்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அது போக அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 அப்படின்ற நம்பரையும் நீங்க தாராளமா எடுத்து வச்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி எண்கள் நம்ம வந்து கையில வந்து போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு தெரியாமையே வந்து போயிட்டு தான் இருக்கோம். ஆனா அதை நம்ம வந்து கவனிக்கணும். கவனிச்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள வரும். நம்ம எதையுமே கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு வர்ற பணத்தை இப்படி எடுத்து இப்படி மாத்தி கையில மாத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கும் யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வராது. அப்ப நமக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாருமே வந்து என்ன நம்பர்கள் இருக்குதுன்றத நம்ம வந்து கவனிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இந்த யோகத்தை அப்படின்றத நம்ம நம்மளுடைய யோகத்துக்கு உண்டான நம்பர்களை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாலே போதுமானது. அப்ப அந்த மாதிரி எண்களை நம்ம கையில எடுத்து அதை பத்திரப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த எண்களை அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக ராகு. ராகு பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுவுடைய இந்த நாம யோகத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இவர்கள் எந்தெந்த எண்களை நீங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 41 அப்படின்ற நம்பரை இவர்கள் அதாவது ராகுவுடைய நாம யோகத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் தாராளமாக இந்த எண்களை இவர்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டும். இப்ப 41 32 41 16 இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து எடுத்து பத்திரப்படுத்தி நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்துக்கு நம்ம போறோம்னாலும் அந்த நம்பர் நமக்கு வேலை செய்யும். இது எல்லாமே அனுபவபூர்வமான உண்மைகள். அப்ப ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக இந்த மாதிரி எண்களை நம்ம வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போகும்போது நம்மளுக்கு நற்பலன்களை தரும். அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல கொண்டு போய் நம்ம வந்து பீரோக்குள்ள வைக்கிறதோ, பீரோல நம்ம வந்து குபேர பெட்டியில வச்சாலும் சரி, பீரோக்குள்ள நீங்க பணத்தை சேர்க்கிற இடத்துல நீங்க வச்சீங்கனாலும் சரி, இந்த நம்பர்கள் நமக்கு அங்க வந்து வேலை செய்யும், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இங்க வந்து நம்மளுக்கு செய்யும். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது. ஞான காரகனும் கேதுவே, ஞான சூனியனும் கேதுவே. அப்ப ஞானத்தை கொடுப்பவனும் அவரே. அதாவது ஞானம் அப்படின்ற ஒரு பழத்தை நம்மளுக்கு கொடுக்கறதும் அவரே தான். மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு ரோட்டோட போறதும் அவர் தான். அப்போ வந்து இவரை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப இவருடைய நாமயோகத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமா எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 79 அப்ப 79 நம்ம வந்து தாராளமா பயன்படுத்தலாம். அப்ப 79 97 நம்ம வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி எடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்குள்ள கிடைக்கும். அப்ப 79 88 இந்த எண்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம்ம வந்து 3 எண்களை நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இந்த 3 எண்கள்ல உங்களுக்கு எந்த நம்பர் வந்தாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 3 நம்பர்கள் சொல்லியிருக்கோம். இந்த 3 நம்பர்கள்லையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு உங்களுடைய கிரகம் வரக்கூடிய அந்த நாம யோகத்துல பிறந்திருக்கக்கூடிய எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான ஒரு நம்பர்களை நீங்க வந்து தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சீங்கனாலே போதுமானது. அந்த எண்களை நீங்க வந்து பத்திரமா எடுத்து கொண்டு போய் நீங்க வந்து வெள்ளிக்கிழமை காலையில நீங்க வந்து சுக்கிர ஓரையில 6 to 7 வரும். அந்த சுக்கிர ஓரையில நம்ம வந்து சாமி கும்பிடும் போது அந்த பணத்தையும் சேர்த்து எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு அதை நீங்க கொண்டு போய் நீங்க வந்து பீரோக்குள்ள வச்சு அதுக்கு என்னென்ன வைக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் இப்ப சொல்றேன். திரும்பியும் ஒரு முறை சொல்றேன். குபேர பெட்டி இருந்துச்சுனாக்கும் அந்த குபேர பெட்டியை நீங்க வந்து வச்சுக்கங்க. குபேர பெட்டி இல்லாதவங்களுக்கு அந்த விம் பார் வைக்கக்கூடிய அந்த பாக்ஸை நீங்க வந்து தேர்வு செய்து கொள்ளலாம். அந்த பாக்ஸ்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு சில்லறை வாங்கி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு மேல கிராம்பு, பட்டை, ஏலம், பச்சை கற்பூரம் இந்த 4 பொருளையும் நீங்க அதுக்கு மேல வச்சு அதன் பிறகு ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்க வந்து பனை ஓலை அப்படின்ற ஒரு பனை ஓலையை நீங்க வெட்டி அது 4 மூலையிலையும் நீங்க வந்து மஞ்சளை தடவி அதுல லாபம் அப்படின்ற ஒரு எழுதி, அதாவது பேனால எழுதுறீங்கன்னாக்கும் அந்த பேனா எழுதாத பேனால நீங்க வந்து லாபம்னு எழுதும் போது அந்த அச்சல் விழுகும். அந்த லாபம்னு அந்த உள்ள எழுதி அதை நீங்க வந்து சாமி முன்னாடி வச்சு
சாமி கும்பிட்டு வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிர ஓரையில சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பணத்தை அதுக்கு மேல வச்சு அதை கொண்டு போய் நீங்க பீரோக்குள்ள வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க வாங்கி கொண்டு வரக்கூடிய அந்த பணத்தை வீட்டுக்குள்ள வச்சு மறுநாள் கொடுக்கறதாக இருந்தாலும் நீங்க பணத்தை மறுநாள் எடுத்து நீங்க கொடுங்க. நீங்க இரவு நேரத்துல நீங்க வந்து 6 மணிக்கு மேல 7 மணிக்கு மேல வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா பணத்தை வந்த உடனே யாருக்கும் கொடுக்க கூடாது. இரவு நேரங்கள்ல நீங்க பணத்தை கொடுக்கறத அவாய்ட் பண்ண பாருங்க. வீட்டுல லைட் போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பணம் வீட்டுல இருந்து வெளியே போகக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து போய் ஒரு கடையில போய் நம்ம வந்து ஜாமான் வாங்குறோம்னா ஜாமான் வாங்குறதுக்கு பணத்தை கொடுத்து வாங்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பணத்தை கொடுக்கறதுனால நம்ம பொருள் வீட்டுக்கு வருது. நம்ம வந்து கைமாத்து கொடுக்கறதோ கடன் கொடுக்கறதோ இதெல்லாமே நம்ம கையில இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு பணம் போகும். அப்போ ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு நம்ம வந்து பணத்தை எந்நேரம்னாலும் கொடுத்து வாங்கணும். சரிங்களா? அது மாதிரி நீங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் கீப் அப் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை விட்டு வேகமா வெளியே போகாது. பணம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பணம் ஈர்ப்பு எண்களை பற்றி நம்ம வந்து பார்க்கறதுனால இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம வந்து முடிச்சுக்கலாம். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு கருத்தரங்கில் அடுத்த கருத்தரங்கில் நம்ம வந்து சந்திக்கலாம். இதுவரை நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளை 17வது கருத்தரங்கு தான் இந்த மாசம் போயிட்டு இருக்குது. அடுத்த மாதம் நம்ம வந்து 18வது கருத்தரங்கத்தில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம். என்னுடைய போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 95 85 97 95 29 இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல நீங்க வந்து உங்களுடைய கேள்விகளாக இருக்கட்டும், நீங்க ஜாதகம் பார்க்கணும்னாலும் நீங்க வாட்ஸ்அப் மூலமாக நீங்க போட்டு விடுங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த கருத்தரங்கில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர். நன்றி, வணக்கம்.